தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி தற்போது வரை சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் குவிந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்போது திருவண்ணாமலையில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா? போக்குவரத்து சீராக இருக்கிறதா? பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க. உலக புகழ்பெற்ற கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குச்சுங்க. 9 நாட்கள் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடந்தது. பஞ்சமூர்த்திகள் மாட வீதிகளில் வீதி உலா, அதே போல் இன்னைக்கு 10ஆம் நாள் மிக முக்கியமான திருவிழா பார்த்தீங்கன்னா இன்று காலை அண்ணாமலையார் கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. சரியாக இன்று மாலை 6 மணிக்கு நம்ம இருக்கிற பகுதியிலேருந்து பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா 2668 அடி உயரத்தில் மகா தீபம் ஏற்ற போகிறாங்க. இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து 15,000 போலீசார் இங்கே பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்காங்க. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் தலைமையில் மொத்தம் 5 அடுக்கு பாதுகாப்பு இங்கே போட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 டிஐஜிகள், 43 எஸ்பிக்கள், மொத்தம் 15,000 போலீசார் இங்கே பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் கிரிவல பாதையில் மொத்தம் 15 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதை சுற்றி வரக்கூடிய இடங்களில் மொத்தம் 112 இடங்களை சுத்திகரிக்கப்பட்டு மேலும் கூடுதலாக இருக்காங்க. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மொத்தம் 1060 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. பேருந்து நிலையங்கள் மொத்தம் 24 தற்காலிக பேருந்துகள். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இடங்களில் இந்த திருவண்ணாமலைக்கு வரும்போது பேருந்து நிலையங்கள் 24, மொத்தம் 115 இடங்களில் கார் பார்க்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பொதுமக்கள் பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோட தொடர்ந்து இவங்க கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. நேற்று நள்ளிரவு முதலே இந்த கிரிவலம் தொடங்கிய இந்த பக்தர்கள் இந்த நேரம் வரை சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலைக்குள்ள வந்திருக்கதை நமக்கு கிடைச்ச தகவலை பார்த்துருக்கோம். தொடர்ந்து இந்த பகுதியில் இன்று மாலை 5:45 மணிக்கெல்லாம் சரியாக 5:59 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய இந்த தரிசனத்துக்கான இதுவரைக்கும் கோயிலுக்குள்ள சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் அனுமதி பெற்று பாஸ் பெற்று உள்ள போயிருக்காங்க. சரியாக 5:59 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த நடனத்தோட கோயிலுக்குள்ள தரிசனம் காட்டுவாங்க. இதனைத் தொடர்ந்து சரியாக அங்கு தீபம் ஏற்றப்படும். இதே நிலைமையில பின்பக்கம் இருக்கக்கூடிய 2668 மலை உயரத்தில் நம்ம ஒளிப்பதோட குகன் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இன்று 6 மணிக்கு சரியாக மகா தீபம் ஏற்ற போறாங்க. அனைத்தும் தயார் நிலையிற்கு போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்திருக்காங்க. திருவண்ணாமலை நகரம் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பக்தர்கள் கூட்டம் அலைமோது லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே தொடர்ந்து கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கிரிவலம் முடிந்து மக்கள் வீடு திரும்புவதற்கு இரவு நேரம் ஆயிடும். அனைத்திற்கும் காவல்துறை தயார் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பக்தர்களோட எண்ணிக்கை சுமார் இந்த திருவிழாக்கு மட்டும் இந்த நேரம் 30 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் அதற்கும் தயாராக இருக்காங்க. இவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம், மருத்துவ வசதி அனைத்தும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த ஆண்டு மலை ஏற அனுமதி யாரும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இந்த மலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் அவங்க உயிரிழந்த நிலைமையில் தற்போது கடந்த ஆண்டும் நிறுத்தப்பட்டது, இந்த ஆண்டும் நிறுத்தப்பட்டிருக்கு. மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. தொடர்ந்து பக்தர்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அரியலூர்ல இருந்து. என்ன சார் கிரிவலம் முடிச்சிட்டீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்? சார், தர்மபுரி பாலக்கோட்ல இருந்து வரேன் சார். கிரிவலம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணலாம் போகிறேன். ஒரே க்ரௌடாக இருக்கு. எங்கே ஒன்றும் சரியா மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பாஸ் இருக்குதா உள்ளன்றாங்க. என்னன்னு தெரியல சார். சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னை சார். எப்படி கிரிவலம் முடிச்சிட்டீங்களா? கிரிவலம் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் தொடர்ந்து லட்சக்கணக்கானோர் இந்த திருவண்ணாமலைக்கு வர தொடங்கியிருக்காங்க. இனிமேல் தான் கிரிவலம் போக போதும் சொல்றாங்க. நேற்று நள்ளிரவு முதல் பக்தர்கள் கிரிவலம் போய் பெரும்பாலானோர் இந்த மகாதீபம் 6 மணிக்கு ஏற போற மகாதீபத்துக்கான தயார் நிலையில் இருக்காங்க. திருவண்ணாமலையில் 6 மணிக்கு ஏற்ற போற மகாதீபத்திற்காக அனைத்தும் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லலாம்.
திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கப் போகிறது. அதனைத் தொடர்ந்து நேரலை வாயிலாக பார்க்கலாம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோபிநாத். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.